ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். இந்த விலாக் நான் அப்லோட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் தீபாவளி முடிஞ்சு ஒரு 4-5 டேஸ் ஆகிருக்கும். இது நான் தீபாவளிக்கு எடுத்த வீடியோ தான். தீபாவளிக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி என்னென்ன ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணலாம், எந்த மாதிரியான ஸ்வீட்ஸு எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு நான் இது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இதை தொடர்ந்து நான் லாங் வீடியோஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதில் நிறைய குக்கிங் வீடியோஸ் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். நிறைய லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ், அதுக்கப்புறம் மார்னிங் நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான ஃபுட்டு, என்ன மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் பேக் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிறத நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இது வந்து நான் தீபாவளிக்கு முத நாள் எடுத்தது. நான் முறுக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வந்து போட்டு வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் பெரிய வேலை இல்லையா? ஸோ நம்ம கொஞ்சம் நிறைய செய்வோம் முறுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முறுக்கு மட்டும் ஒரு சாட்டர்டே வந்து நான் மார்னிங் எழுந்திரிச்சு இதை நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம 4 பங்கு நம்ம அரிசி மாவில் தான் நான் செஞ்சேன். 4 பங்கு அரிசி மாவுனா நம்ம 4 கப் அரிசி மாவுனா 1 கப் உளுந்தை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கணும். 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை மாவு. இது எல்லா ரெசிபீஸுமே நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நான் எல்லா லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். செம்ம கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலையே வந்து கடைகளில் வாங்காமல் எல்லா பலகாரங்களும் ஸ்வீட்ஸுமே வீட்டிலையே செய்ய முடியும். கொஞ்சமாக டைம் மட்டும் நம்ம ஒதுக்குனா போதும். அதை கரெக்டாக பிளான் பண்ணி ஒதுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சரி, குழந்தைங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப திருப்தியாக இருக்கும் நமக்கு. சரி, வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். இது நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஸ்வீட்ஸோ பலகாரங்கள்லாம் வீட்டிலே வருஷம் வருஷம் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது தான். ஸோ இது நான் முறுக்கு வந்து நான் மார்னிங் வந்து சுற்றி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நைட்டு வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைசூர் பாக் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா செம்ம பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. மைசூர் பாக் வந்து எப்போவுமே சொதப்பாது, கரெக்டாகவே வந்துடும் எப்போதுமே. கரெக்டாக டைமும் ஆயிடுச்சு. அதை போட்டுட்டு அதை ஒரு 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விடணும் இல்லையா? நல்லா சூடாக ஆறினதுக்கப்புறம் தான் பீஸ் போட்டு வைக்க முடியும். அது வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா பீஸ் போட்டு பாக்ஸ்லேயே போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருந்தேன், நான் வெளியில் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம மறுநாள் வந்து மாவு அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் நைட்டு எப்படியும் ஒரு 1:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அரிசி எல்லாமே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம மார்னிங் வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனாலும் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம் இல்லையா? ஸோ அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க போயாச்சு. இது வந்து தீபாவளிக்கு முதல் நாள். நான் எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ரெசிபியோடு நான் வந்து காட்டலை, ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தாக போகும். நான் எல்லா ரெசிபியோட லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது நான் எல்லா ரெசிபீஸுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு வந்து ஒரு 9 o'clock ஆரம்பித்தேன். நான் ஒரு 4 இது வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து கரெக்டாக போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆயிடுச்சு. அதாவது 5 பலகாரம் சுடுற மாதிரி ஆயிடுச்சு. குலாப் ஜாமுன் வந்து எப்போதுமே நம்ம செய்யும்போது நல்லா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஈவனாக குக் ஆகி வரணும் அப்படின்னா நம்ம இந்த எண்ணெயில் போட்டதுமே எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஜாமுனுக்கு வந்து எப்போதுமே மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்களா, நம்ம உருண்டை போடும்போது அது தன்னால் மேலே எழும்பி வரணும். அதுக்கே ஒரு நிமிஷம் ஆகும். அது எழும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் வந்து அந்த பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உடனே அப்படியே கருகி மேலே ஃபுல்லாக குக் ஆகி ப்ரௌன் ஆகி மேலே எழும்பி வந்துடணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ உள்ளே வந்து திக்காக மாவு மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்காது, நல்லாவும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது. ஸோ ஈவனாக பர்ஃபெக்டாக வரணுன்னா ஒரு சில டிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் ஷார்ட்ஸில் போயிட்டு. அடுத்து நான் குலாப் ஜாமுன் எப்போதுமே சூடாக இருக்கணும். அதாவது சூடாக நம்ம பொரிச்சு எடுத்ததும் அப்படியே வந்து நம்ம வந்து சிரப்பில் போட்டுறணும்.
அப்போ தான் வந்து ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா சோக்காகி வந்துடும். அடுத்து இந்த பக்கம் எனக்கு காஜு கட்லி பண்ணிவிட்டேன். என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க 2 நாளாக, நீ எல்லாமே பண்ணுற இது மட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இந்த காஜு கட்லி வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அந்த சில்வர் பேப்பர் மட்டும் இல்லை, அந்த எடிபிள் சில்வர் பேப்பர் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லை. பட் இதுவே ஓகே தான், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் 11:50 ஆயிடுச்சு, 12 o'clock ஆக போகுது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ரவா லட்டுக்கு வந்து எல்லாம் பொரித்து அந்த கேஷ்யூ நட்ஸு ரைசன்ஸ்லாம் நான் லைட்டாக நெய்யில் வதக்கி எடுத்துட்டேன். தேங்காய், துருவின தேங்காய் அது எல்லாமே வதக்கி எடுத்துட்டு ரவையுமே நான் வறுக்க போட்டுட்டேன். அடுத்து வந்து மோத்திச்சூர் லட்டு பண்ணேன். இது வந்து ஃபுல் ரெசிபீஸ் காட்டணுன்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தா அது நான் கப்பில் அளக்காமலே அப்படியே போட்டுட்டேன். அது சுகர் கொஞ்சம் நம்ம கரெக்டாக அளக்கணும்ல, சுகர் சிரப்பு இது பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் திருப்பி நான் கப்பில் போட்டு அளந்து எடுத்துட்டேன். மோத்திச்சூர் லட்டு வந்து நான் பிளான் பண்ணவே இல்லை. ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது, எதுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் செஞ்சுட்டேன். ரொம்ப ஈஸி இந்த லட்டு பண்ணுறதுக்கு. ஐயோ இது நம்ம பண்ணவே இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், இவ்வளோ நாள் நம்ம பண்ணலன்ட்டு. அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல சாஃப்டாகவும் கிடச்சி. நமக்கு வந்து பேக்கரி நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதையுமே ஒரே ஒரு டிப்பு தான் அதில், என்னென்னா மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து கரைச்சி வைக்கணும். அதே மாதிரி ரொம்ப எண்ணெய் குடிக்காமலும் பார்த்துக்கணும். ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது. அதாவது ரொம்ப கிறிஸ்பாக பொரியறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சாஃப்டாக பொரித்து எடுத்துடணும். இது 2 டிப்பு தான். சுகர் சிரப்பு நிறைய பேர் எல்லாருமே வீடியோஸில் நான் பார்க்கும்போது மோத்திச்சூர் லட்டுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து தண்ணி வந்து கம்மியாக சொல்கிறாங்க. பட் அது கம்மியாக வந்து நம்ம சேர்க்கவே கூடாது. தண்ணி வந்து இப்போ நான் 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் 1/2 கப் சர்க்கரைக்கு 1/4 கப்பு தண்ணி சொல்கிறாங்க எல்லாருமே. பட் ஆனால் 1 கப் தண்ணி நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து லட்டு வந்து சாஃப்டாக வரும். ஏன்னா நம்ம இதில் பொரிச்சு எடுக்கிறோம் இல்லையா, அதை நம்ம பல்ஸ் பண்ணி எடுக்கிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கும்போது சுகர் சிரப்பில் நல்லா கொஞ்ச நேரம் அது வந்து அதுலேயே நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் அந்த லட்டு வந்து நம்ம வெளியில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த டிப்பை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா மோத்திச்சூர் லட்டு வந்து பர்ஃபெக்டாக வீட்டிலேயே செய்ய முடியும். நான் 1/2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்து தான் அதை பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த சூடு பொறுக்கிற கை சூடு பொறுக்கும் போதே நம்ம வந்து லட்டு பிடிச்சி வச்சிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் நான் தீபாவளிக்குன்னு பண்ண பலகாரங்கள் எல்லாமே. முறுக்கு மட்டும் தனியாக இருந்துச்சு, ஒரு வாளியில் போட்டு வச்சுருந்தேன். இதுதான் நான் பண்ண ஸ்வீட்ஸ்லாம். குலாப் ஜாமுன்லாம் செம்ம சூப்பராக அப்போவே வந்து நல்லா ஊறி நல்லா சூப்பராக டபுள் சைஸாக வந்துருந்துச்சு. இது வந்து தீபாவளி அன்னைக்கு காலையில் எடுத்தது. சிம்பிளான ஒரு பூஜை, சிம்பிளாக எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு எல்லாமே வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். ஃப்ளார்ஸ் மட்டும் எனக்கு வந்து கிடைக்கல. இல்லைன்னா பூ வச்சு கோலம் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது மட்டும் கிடைக்கல. ஸோ நான் ஜஸ்ட்டு நம்ம கோலப்பொடி இருக்கு இல்லையா, அதாவது இங்கே வந்து சால்ட்டு தான் வச்சுருப்பாங்க இந்த ஊரில். உப்பில் தான் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதை தான் எப்படியோ சும்மா போட்டு அது வந்து வரவே இல்லை. நான் அரிசி மாவில் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி போடும்போது கொஞ்சம் நல்லா வந்தது. அது நான் பாதி கோலம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதில் மிக்ஸ் பண்ணோன்னே தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் எப்படியோ 1-2 சமாளித்து அப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். இது நான் ஷார்ட்ஸுக்கு ஷூட் பண்ணதுனால இதை வந்து எடுத்திருந்தேன், என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நல்ல மன நிறைவாக அந்த தீபாவளி வந்து போச்சு. நாங்கள் வந்து இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். மார்னிங் வந்து இட்லி சுட்டு சிக்கன் குழம்பு வந்து நான் எப்போதும் நார்மல் செய்கிற மாதிரி சேம் அதே மெத்தட்லாம் பண்ணேன். நான் இட்லிக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மார்னிங் நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் விஷ் பண்ணிவிட்டு ஸ்வீட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு வந்தோம். எங்களுக்கு தீபாவளி இந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு தீபாவளி எப்படிலாம் போச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும்.
கண்டிப்பாக எல்லா ரெசிபீஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஷார்ட்ஸில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.